ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் டொனமுர் அரசியலமைப்பு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரித்தானியரால் அரசியல் அமைப்புகள் தோற்றம் பெற்றது. அந்த வகையில் கோல்புருக், குருமக்களம், மனிங் டிவென்சியர், அதே போல் டொனமுர், சோல்பரி போன்ற அரசியல் அமைப்புகள் பிரித்தானியரால் தோற்றம் பெற்றது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் டொனமுர் அரசியலமைப்பு. நான் பிரியதர்சன், வரலாறு பாட ஆசிரியர். ஓகே, பாடத்துக்கு போகும் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், இலங்கையர்களால் அதிகளவான போராட்டங்கள் அதே போல் மனுக்கள் பிரித்தானிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படுது. அப்போ அந்த வகையில் அது சம்பந்தமான வகையில் விசாரிப்பதற்காக வேண்டி 1927ஆம் ஆண்டு டொனமுர் ஆணைக்குழு என்ன செய்கிறாங்க, இலங்கைக்கு வராங்க. அப்போ அவர்கள் இலங்கை சில விடயங்களை முன்வைக்காங்க. அதில் நம்ம பார்க்க போகிற விடயம் என்னென்று பார்த்தா சர்வஜன வாக்குரிமை, அதே போல் அரசு கழகம். இந்த ரெண்டு விடயம் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியான வகையில் மற்ற விடயங்களையும் பார்ப்போம். ஓகே, சரி பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், கோல்புருக், குருமக்களம், மனிங் டிவென்சியர் இப்படியான அரசியலமைப்புகளில் சட்டவாக்க சபையின்றால் சட்டவாக்க கழகம் என்ற ஒன்றானது பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு மாற்றீடாக 1931ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் அரசு கழகம் என்ற ஒன்றை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா பிரித்தானியர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் அங்கத்துவ, அதாவது அந்த அரசு கழகத்தினுடைய அங்கத்துவ உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையானது இங்கே அதிகரிக்கப்படுது. மொத்த உறுப்பினர்கள் 61 பேர். அதில் மாகாணவாரி தேர்தல் முறையில் 50 பேரும், ஆளுநரால் 8 பேர் நியமனம் பெறுறாங்க. அதே போல் அரச உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் 3 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. அந்த வகையில் அரசு செயலாளர் ஒரு ஆள், நிதி செயலாளர் ஒரு ஆள், அதே போல் சட்ட செயலாளர் என்ற வகையில் தலா ஒவ்வொரு பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. ஓகே, அப்போ அந்த வகையில் இதற்கு முன்னர் இதில் மாற்றம் ஒன்று ஏற்படுது. இதற்கு முன்னர் அரசு கழகம் என்ற ஒரு பேரானது இதற்கு காணப்படலை. இதற்கு முன்ன சட்டவாக்க கழகம் என்ற ஒரு பேரானது இங்கே மாற்றியமைத்து அரசு கழகம் என்று சொல்லப்படுது. அதே போல் இங்கு ஆளுநரால் நியமனங்கள் 8 வழங்கப்படுது. அதே போல் தேர்தல் முறை மூலமாக 50 பேர் அதிகரிக்கப்படுறாங்க. இது இதற்கு முன்னர் உள்ள மனிங் டிவென்சியர் அரசியலமைப்போட ஒப்பிட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதிகம்ன்றா நம்மளால் குறிப்பிட முடியும். அதே போல் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், அரச உத்தியோகத்தர்கள் 3 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. இது டொனமுர் அரசியலமைப்பில் காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களாக சொல்லலாம். அதே போல் டொனமுர் அரசியலமைப்பில் காணப்பட்ட அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்று சர்வஜன வாக்குரிமை. அதாவது சர்வஜன வாக்குரிமை என்பது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்குரிமை வழங்குகின்ற முறை தான் சர்வஜன வாக்குரிமை என குறிப்பிடப்படுது. இரண்டாம் பிள்ளைகள், இதற்கு முன்னர், அதாவது டொனமுர் அரசியலமைப்புக்கு முன்னர் சர்வஜன வாக்குரிமை என்ற ஒன்றானது இலங்கையில் காணப்படலை. அதாவது வெறுமனே இலங்கையில் 4% வாக்காளர்களுக்கு மாத்திரம்தான் இலங்கையில் வாக்குரிமை வழங்கப்படுகின்ற ஒரு முறையானது காணப்படுது. அந்த முறையை மாற்றியமைத்த ஒரு யாப்பாகவும் அதே போல் மாற்றியமைத்தவராக டொனமுர் பிறகு காணப்படுறாரு. ஏனெண்டா இலங்கையில் மக்களுடைய, அதாவது அரசியல் ரீதியாக மக்களுடைய பங்கு பெற்றுதலானது குறைவாக காணப்படுது. அப்போ அந்த அரசியல் ரீதியில் மக்களை எழுச்சி பெற செய்யணும், அதே போல் மக்களுடைய அடிப்படை வசதிகளை விருத்தி அடைய செய்யணுன்றதுக்காக வேண்டி இந்த சர்வஜன வாக்குரிமையை அறிமுகப்படுத்துகிறாரு. இது 1912ஆம் ஆண்டுக்கு முன்னர் அதாவது கோல்புருக், குருமக்களம் அரசியலமைப்பில் இருந்து பார்லமென்ற, அதாவது இப்போ இருக்கிற பார்லமென்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் சட்டவாக்க கழகம் என்ற ஒன்று காணப்படுது. அப்போ அந்த சட்டவாக்க கழகத்தில் உறுப்பினர்களை தேர்தல் முறை மூலமாக நியமிக்கின்ற முறையானது காணப்பட்டது. இருப்பினும் எல்லாரும் அந்த தேர்தலில் என்ன பங்கு கொள்ளவில்லை. அதனை மாற்றியமைத்த உண்டாக இந்த சர்வஜன வாக்குரிமை காணப்படுது. அப்போ இந்த சர்வஜன வாக்குரிமையின் காரணமாக மக்கள் அரசியல் ரீதியாக அதிகளவான பங்கேற்பு பிற்பட்ட காலத்தில் ஏற்படுது. அதே போல் அரசியல்வாதிகள் மக்களுக்கான நலனொன்பு திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் காணப்படுது. ஓகே, அப்போ சர்வஜன வாக்குரிமை என்பது ஒரு புது யுகத்தை, அல்லது இலங்கை அரசியல் இலங்கையில் புது யுகத்துக்கு வித்திட்ட விடயத்தை நம்மளால் குறிப்பிட கூடியதாக உள்ளது. அதே போல் பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்ட நாடுகளில்
முதலாக வந்து சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட ஒன்றாகவும் வந்து நம்முடைய இலங்கையானது காணப்படுது. அதற்கு வந்து அதிகளவான போராட்டங்கள் மனுக்கள் எல்லாம் பிரித்தானிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படுது. ஓகேனி, அப்போ இது சம்பந்தமான வகையில் வந்து அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியான வகையில் வந்து பார்ப்போம். உங்களோட பரீட்சைக்கு வந்து வரக்கூடிய ஒரு பாடப்பரப்பு தான் டொனமூர் அரசியலமைப்பு. அதுலேயும் சர்வஜன வாக்குரிமை சில வேளைகளில் வந்து உங்களோட பரீட்சையில் வந்து கேட்டு வரலாம். ஓகே.